மகா சிவராத்திரிக்கு என்ன ஸ்வீட் செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ கண்டிப்பா இந்த சக்கரவள்ளி கிழங்கு அல்வாவை செஞ்சு சிவபெருமானை அசத்திருங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு பெரிய சைஸ் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு குக்கருக்கு மாற்றிட்டு ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேம் வச்சு 2 விசில் விட்டுறலாம். நீங்கள் சின்ன சைஸ்னா 3 சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் போனதும் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு சக்கரவள்ளி கிழங்கோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நீங்கள் 1 கப் பால் சேர்த்து அரைக்கிறதுனா கூட அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1/2 டம்ளர் தண்ணி, 1 கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த சக்கரை வேணால் சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரைஞ்சதும் அதை ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்து அதில் நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து பொன்னிறமாகிற வரை வறுத்து ஓரமாக வச்சிடலாம். அதே பேனில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க சக்கரவள்ளி கிழங்கு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம காய்ச்சி வச்சுருக்க சக்கரைப்பாவை அதோட வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க நட்ஸை சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் ஏலக்காய் தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெய் ஒவ்வொரு ஸ்பூனாக சேர்க்க ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ண அல்வா கடாயிலிருந்து பிரிஞ்சு தனியாக வர ஆரம்பிக்கும். சக்கரவள்ளி கிழங்கு அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் சாஃப்டான இந்த சக்கரவள்ளி கிழங்கு அல்வாவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.